अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुह नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला इब्राहीम इन्नका हमीदुम मजीद अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम इत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युति'िल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून इन तल्लक़्तुमूहुन्ना मिन क़ब्ल अन तमस्सूहुन्न फ़क़द फ़रज़्तुम लहुन्ना फ़रीज़ा व निस्फ़ु मा फ़रज़्तुम इल्ला यअफ़ून औ यअफ़ुवल्लज़ी बियदिही उक़दतुन निकाह व अन तअफ़ू अक़रबु लित्तक़वा व ला तंसवुल फ़ज़्ल बैनकुम इन्नल्लाह बिमा तअमलून बसीर। கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாவுடைய பேரருளால் அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாவுடைய ஆலயம் மஸ்ஜிதுல் முபாரக்கில் ஜும்ஆ முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய இல்லாமல்ல அல்லாவுக்கு அனைத்து உண்டாக்குவார். இஸ்லாம் மிக சரியான வழிமுறைகளை கொண்ட மார்க்கம். எல்லா காலத்திலும் எல்லோராலும் நடைமுறைப்படுத்தத்தக்க வழிகாட்டுதல்களை கொண்ட மார்க்கம் என்பதை ஆழமாக அழுத்தமாக முஸ்லிம்கள் நம்புகின்றார்கள். அந்த நம்பிக்கைக்கு எந்த வகையிலும் களங்கம் இல்லாமல் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வண்ணம் அதனுடைய சட்டங்களை நாம் ஆழ்ந்து சிந்திப்போமானால் புரிந்து கொள்ள முடியும். பெண்ணுரிமையை குறித்து தொடர்ந்து நம்முடைய இந்த உரையில் நாம் கேட்டு வருகிறோம். இஸ்லாம் பெண்களுக்கான உரிமையை இஸ்லாம் தோன்றிய கணமே அவர்களுக்கு இந்த உரிமையை வழங்கிவிட்டது என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இஸ்லாம் தோன்றுகிற காலத்தில் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு மக்களிடத்தில் தன்னை இறை தூதர் என்று நிலைநிறுத்துகிற பணியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற காலத்தில் அந்த மக்களுடைய நம்பிக்கையும் நடவடிக்கையும் எப்படி இருந்தது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளின் பெயரால் காட்டு மிராண்டிகளாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். நாகரிகம் என்கிற போர்வையில் அநாகரிகமான அத்தனை அயோக்கியத்தனங்களையும் அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருந்தார்கள். மனிதாமானத்திற்கு துளிகூட சம்பந்தமில்லாத அத்தனை செயல்களையும் அவர்கள் வெகுவாக செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களிடத்தில் இது மாதிரியான உரிமைகள் குறித்து கருத்துரை வழங்கினால் அது நிச்சயமாக ஈடுபடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போதும் கூட அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். அறிவுஜீவிகள், படித்தவர்கள், நாகரிகமிக்கவர்கள் என்று சொல்கின்ற இந்த காலத்தில், அப்படிப்பட்டவர்கள் வாழ்கிற இந்த காலத்தில்
பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் சொல்லி மாளாத அளவிற்கு நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்களிடத்தில் இதெல்லாம் கூடாது, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்வதில் எந்த பொருளும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அது அவர்களிடத்தில் எடுபடுவதே இல்லை. காரணம் என்ன? அவர்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதே, சட்டத்தின் மீது நம்பிக்கை, ஆள்கின்றவர்கள் மீது நம்பிக்கை, இது அத்தனையுமே அவர்களுக்கு பயமற்று போய்விட்டது. ஆள்கின்றவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், சட்டமும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆதலால் தான் துணிந்து இது மாதிரியான அயோக்கியத்தனங்களை படித்தவர்கள் முதல் அதிகார வர்க்கத்தில் இருக்கின்றவர்களை, பாமரர்கள் முதல் பண்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வரை அத்தனை பேருமே இந்த அநியாயங்களை அரங்கேற்றுவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த காலத்தில் இவர்களுடைய நடைமுறை இப்படி இருக்கும் என்று சொன்னால், இறை தூதர் வாழ்ந்த காலம் எப்படிப்பட்டது, எப்படி இருந்திருக்கும் என்பதற்கு இதைவிட வேறு ஒன்றும் நான் யோசிப்பதற்கு இல்லை. அந்த நேரங்களில் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக, அல்லாஹ் வகுத்து தரக்கூடிய சட்டதிட்டங்களை நடைமுறை சாத்தியப்படுத்துவதற்காக அதற்கான வழிமுறையை அல்லாஹ் தான் வகுத்து வழங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கல்லூரிக்கோ கலாசாலைக்கோ பல்கலைக்கழகங்களுக்கோ சென்று ஆய்ந்து அறிந்து பக்குவப்பட்டு இந்த தருணத்தில், இந்த காலகட்டத்தில் இதை சொன்னால் மட்டும்தான் இவ்விடத்தில் இது எடுபடும் என்று அவர்கள் அனுபவப்பட்டு சொன்னவைகள் அல்ல. மாறாக எல்லாவற்றுக்கும் மேலாக மூதறிஞராக இருக்கக்கூடிய, எல்லா காலத்தையும் அறிந்த அல்லாஹ் இந்த சட்டத்திட்டங்களை இறை தூதருக்கு வழங்குகிறான். ஆதலால் தான் அனைத்து காலத்துக்கும் பொருந்தி போகக்கூடிய சட்டங்களாக இன்றைக்கு நாம் அதை பார்க்கிறோம். பெண்ணுரிமைக்கான அத்தனை சட்டங்களும் அப்படித்தான் இருக்கிறது. பெண்ணுரிமைக்கான சட்டங்களை சொல்வதற்கு முன்னர் பெண்கள் மதிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கோணம் அந்த மக்களிடத்தில் முன்னெடுக்கப்பட்டது. நீ இறந்து விட்டால் நீனும் தான் நானும் தான் நமக்கெல்லாம் மிகப்பெரிய சக்தியாக ஆள்கிற அரசனாக இருக்கிறவனிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். உன்னை போன்றும் என்னை போன்றும் ஒரு படைப்பு பெண்கள், அவர்களும் சமூகத்தில் வாழ்வதற்கான அத்தனை உரிமையும் இருக்கிறது. இந்த சமூகத்தில் அவர்களுக்கான எல்லா வகையான கடமைகளும் இருக்கிறது, உரிமைகளும் இருக்கிறது. எனவே உனக்கு எப்படி அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டால் வெகுண்டெழுவாயோ, உனக்கு எப்படி தரப்படுகிற அந்த கடமைகளையும் உரிமைகளையும் மறுக்கப்பட்டால் நீ கிளர்ந்தெழுவாயோ, அதுபோல ஒன்னில் ஒரு அங்கமாக இருக்கிற அந்த பெண்களுக்கான உரிமைகளையும் நீ மதிக்க வேண்டும். அதற்காக நீ கிளர்ந்தெழ வேண்டும். அதற்காக எதையும் நீ தியாகம் செய்ய வேண்டும். அதுவும் உன்னிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான், உன்னிலிருந்து வேறில்லை என்பதை அல்லாஹ் ஆரம்ப காலத்தில் இறை தூதரின் வழியாக அந்த மக்களுக்கு இந்த நம்பிக்கை அல்லாஹ் விதைக்கின்றார். ஆதலால் தான் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்தவர்கள் பெண் குழந்தை என்று சொன்னால் சி என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு, உயிரோடு புதைக்கின்ற அளவிற்கு கொடூரம் மனம் படைத்தவர்களாக இருந்த அந்த மக்களுக்கு இந்த மாதிரியான சட்டங்களை கொண்டு போனால் அது எடுபடாது என்கிற அடிப்படையில் முதலில் இறைவனை பற்றிய, மறுமையை பற்றிய சிந்தனையை அல்லாஹ் தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு விதைத்தார்கள். அதன் பிறகுதான் ஆகா, நாம் செய்யக்கூடியது நாகரிகமற்ற செயல், மனிதாபிமானமற்ற செயல், எனவே இதை நான் தவிர்க்க வேண்டும், பெண்களை நம்மில் ஒரு அங்கமாக பாவிக்க வேண்டும், நடத்த வேண்டும், வளர்க்க வேண்டும் என்கிற சிந்தனை அந்த மக்களுக்கு வந்ததற்கு பிறகுதான், அதில் அவர்கள் வளர்த்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு, பண்படுத்தப்பட்டதற்கு பிறகு சொல்லப்படுகிற இந்த சட்டங்கள் அவர்களால் உள்வாங்கப்பட்டது, நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த சட்டங்களை சொன்னார்கள், எதையெல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ் எவைகளையெல்லாம் சொல்லி இருக்கிறான் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். இன் தல்லக்தும் உன்ன மின் கப்ல் அன் தமஸ்ஸுஹுன்ன வகத் ஃபரல்தும் லஹுன்ன ஃபரீலா ஃபனிஸ்மா ஃபரல்தும் இல்லா யாஃபுன அவ் யாஃபல்லதி பியதிஹி உக்தத்துன் நிகாஹ். நீங்கள் ஒரு பெண்ணை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மணமுடிக்கின்றீர்கள். இந்த ஒப்பந்தம் முறிவதற்கான காலம், நேரம் என்ன, அது எப்போது என்று சொல்ல முடியாது. மனக்கசப்பு ஏற்பட்டால், கருத்து முரண் ஏற்பட்டால் நிச்சயமாக ஒரு பெண்ணோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை என்பது முறிவுக்கு வந்து சேர்ந்துவிடும்.
அப்படி முறிவு வருகிற போது, விவாகரத்து செய்கிற போது, இன் தல்லத்தும் உன்ன கபிலன் தமசு உன்ன பகல் ஃபரல்தும் ஃபரீலா, நீங்கள் அந்த பெண்ணை நீங்கள் விவாகரத்து செய்கிறீர்கள். எப்போது? பகல் ஃபரல்தும் ஃபரீலா, அவளுக்கு மகர் தொகையை நிர்ணயம் செய்ததற்கு பிறகு, மின் கபில் தமசு உன்ன, அவளை திருமணம் முடித்து அவளோடு வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு முன்னரே அவளை நீங்கள் விவாகரத்து செய்கின்றீர்கள். மகரும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, அவளை திருமணம் செய்தாகிவிட்டது, ஆனால் அவளோடு குடும்பத்தை இன்னும் நடத்த ஆரம்பிக்கவில்லை. கருத்து முரண் வந்து விட்டது. நான் நினைத்தது ஒன்று, அவள் வேறாக இருக்கிறாள். அவள் நினைக்கின்றாள், நாம் நினைத்தது ஒன்று, இவன் வேறாக இருக்கின்றார். எனவே நமக்கும் இவருக்கும் சாத்தியப்படாது, வாழ்க்கை ஒத்து வராது என்ற நிலைக்கு வருகிற போது கணவன் முடிவெடுக்கிறான், இவளை விவாகரத்து செய்த வேண்டும். ஆனால் அவளுக்கான மகரு முடிவு செய்யப்பட்டு விட்டது. முடிவு செய்யப்பட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகிற போது கொடுக்க வேண்டும். கொடுக்காமல் தாமதப்படுத்தியும் கொடுக்கலாம், கடனாகவும் கொடுக்கலாம். இஸ்லாம் அதை சொல்கிறது. அப்படி கொடுக்காத நிலையில் இருவரும் திருமணம் முடித்தாகிவிட்டது, என்னவென்று நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நிர்ணயிக்கப்பட்டதை கொடுப்பதற்கு முன்னர், வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்னர் பிரிவு ஏற்படுகிறது. இவர் அந்த பெண்ணை விவாகரத்து செய்கிறார் என்று சொன்னால், அந்த விவாகரத்து செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீ கொடுக்க வேண்டியது நீ எவ்வளவு நிர்ணயித்தாய் அதில் சரிபாதியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீ 1 லட்சம் ரூபாய் நிர்ணயித்தால் அல்லது 10 பவுன் நகையை நிர்ணயித்தால் 5 பவுனை கொடுத்து விட வேண்டும். 1 லட்சம் என்றால் 50,000 கொடுத்து விட வேண்டும். 10 என்றால் 5 கொடுத்து விட வேண்டும். நிர்ணயித்ததில் சரிபாதியை கொடுக்க வேண்டும். நான் தான் அவளோடு உறவு வைக்கவில்லையே, வாழ ஆரம்பிக்கவே இல்லையே, எனக்கும் அவளுக்கு தான் ஒத்து வராது என்று தொடக்க நிலையிலே பிரிந்து விடுகிறேனே, எப்படி கொடுப்பது? கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். பாதியை கொடு என்கிறான். அப்போ ஒரு பெண்ணை நீ மனம் முடிக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்ததற்கு பிறகு, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மனம் முடித்தும் விட்டாய், வாழ நீ விருப்பமில்லை என்று சொல்கிறாய், விவாகரத்துக்கு வருகிறாய். ஆதலால் அவளுக்கு முடிவு செய்த மகரில் பாதியை கொடுக்க வேண்டும். இல்லா யாஃபூன அவ் யாஃபல்லதி பியதிஹி உக்தத்துன் நிகாஹ், அப்படி கொடுப்பது உனக்கு கடமை என்று சொல்லிவிட்டு அந்த பெண்கள் அதை பொறுத்து கொண்டால், மன்னித்து கொண்டாலே தவிர, ஓ இதே எனக்கு வேண்டாம் என்று சொன்னதற்கு பிறகு ஓங்காசு எனக்கு என்ன தேவை, உன்னுடைய மகர் எனக்கு என்ன தேவை, வேண்டாம் என்று அவள் மன்னித்தால் நீ கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அல்லது ஒப்புதத்துன் நிக்காஹ், எவனிடத்தில் உடன்படிக்கை எடுக்கிற அதிகாரம் இருக்கிறதோ அவனும் அதை விரும்பினால், அவளும் அதை விரும்பினால் நீங்கள் கொடுக்காமல் இருந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, நீங்கள் பொறுத்து கொண்டு நீங்கள் வாழ்வதுதான், அவளுக்கு கொடுத்து விட்டு நீ இருப்பதுதான் இறை அச்சத்திற்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆணாகிய நீ கொடுத்து விட வேண்டும், நீ கொடுக்காமல் இருக்கக்கூடாது. உரிமை அவளுக்கானது, மன்னிப்பதும் வேண்டாம் என்று சொல்வதும் அவளது உரிமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படி நுணுக்கமாக வாழ்க்கையின் தொடக்கத்திலேயே ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனுஷிக்கும் இடையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்னரே கருத்து முரண் ஏற்பட்டு விட்டால், இந்த கருத்து முரணை தீர்ப்பதற்கான ஒரு நேர்த்தியான சட்டத்தை உலகத்தில் எவனும் தர முடியாது, எந்த சட்டத்தாலும் தரவே முடியாது. அப்படிப்பட்ட சட்டத்தை அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். 2ஆம் அத்தியாயம் 237ஆம் வசனம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் 4ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனத்தில், இன் அரத்து முஸ்திபதால ஜௌஜின் மக்கான ஜௌஜின் வாத்தைத்து மிஹதாஹுன்ன கின்தாரன் ஃபலா தாஹுது மின் ஷைஆ, நீ ஏற்கனவே திருமணம் முடித்து வாழ்கின்றவர்களை விவாகரத்து செய்ய நீ விரும்புகிறாய் என்றால் நீ விவாகரத்து செய்து கொள்ள வேண்டும். விரும்பியுடன் விவாகரத்து என்பது இல்லை, அது 4 கட்டங்களை கடந்ததற்கு பிறகு என்பதை பல உரைகளிலே நாம் சொல்லி இருக்கிறோம். அந்த கட்டங்களை எல்லாம் கடந்ததற்கு பிறகு ஒருவன் ஒருத்தியை விவாகரத்து செய்கிறான் என்று சொன்னால், வேறொரு மனைவியை விரும்ப திருமணம் முடிக்க போகிறான் என்று சொன்னால், அவளுக்கு ஏற்கனவே நீ கொடுத்ததை வாத்தேத்தி மிஹதாஹுன்ன கின்தாரன், நீ அவளுக்கு கொடுத்தது பொற்குவியலாக இருந்தாலும் பலா தாகுது, அதை நீ வாங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் வாங்கக்கூடாது? அதாகுதூனஹு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா, எந்த அடிப்படையில் வாங்குவாய்? 5 ஆண்டு அவளோடு வாழ்ந்திருக்கிறாய், 10 ஆண்டு வாழ்ந்திருக்கிறாய், 20 ஆண்டு வாழ்ந்திருக்கிறாய், இப்போது விவாகரத்து செய்கிறாய். கருத்து முரண் வந்ததால், உனக்கு கட்டுப்படாததால் விவாகரத்து செய்கிறாய்.
இப்படி இவ்வாறு செய்கிற போது நீ கொடுத்ததை எந்த அடிப்படையில் வாங்குவாய்? ஏதாவது பொய் காரணங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். இது குற்றம் இழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இது நடக்குமே ஒழிய வேறு எந்த நோக்கத்திலும் இருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறார். அவதூறாலும் குற்றமிழைக்கிற நோக்கத்தாலும் தான் இதை நீ வாங்க வேண்டும். எந்த அடிப்படையில் நீ கொடுத்ததை திரும்பி வாங்குவாய்? இத்தனை நாள் அவளை கருமதின்ன கூலியா என்று அவளை அனுபவித்ததற்கு பிறகு கொடுத்த காசை கேட்பது எந்த வகையில் நியாயம் என்று அல்லாஹ் கேட்கிறான். பாருங்கள், ஒரு பெண்ணுக்கான உரிமை பொருளாதார ரீதியாக அவனுக்கு அந்த பெண்ணை எவன் மனைவியாக்கி கொண்டானோ அவன் பொருளாதார ரீதியாக கூட அவளுக்கு எந்த சேதாரத்தையும் இழைத்துவிடக் கூடாது. அவளது உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் 4ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனம் சொல்லி காட்டுகிறார். கைஃப தாஹுதுனஹு வகத் அஃலா பாதுக்கும் இலா பாலின் வஅகதன மின்கும் மீசாகன் கலீலா. 4ஆம் அத்தியாயம் 21 சொல்கிறார், எப்படிப்பா நீங்க வாங்குவீர்கள்? வகத் அஃலா பாதுக்கும் இலா பாலின், நீங்கள் சிலரோடு கலந்து ஒன்றோடு ஒன்று உறவாடியதற்கு பிறகு எந்த அடிப்படையில் நீ கொடுத்ததை வாங்குவாய் என்று அல்லாஹ் கேட்கிறான். வஅகதன மின்கும் மீசாகன் கலீலா, அந்த பெண்கள் உறுதியான உடன்படிக்கையை உங்களிடத்தில் எடுத்து அவளோடு நீயும் உன்னோடு அவளும் கலந்து உறவாடியதற்கு பிறகு கொடுத்த காசை எந்த அடிப்படையில் வாங்குவாய் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த சட்டத்தை வேறு எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த சட்டத்தை, பெண்களுக்கான இந்த உரிமை மறுக்கப்படக்கூடாது. அதிகாரம் ஆணுடைய கையில் இருக்கிறது என்பதற்காக, பொருளாதாரம் அவன்தான் ஈட்டுகிறான் என்பதற்காக தன்னுடைய மனைவியை எந்த நேரத்திலும் எப்படி நடத்தலாம் என்கிற இந்த மனோபாவம் கூடவே கூடாது என்று ஆணவத்திற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? சம்மட்டி அடி அடிக்கிறான். நீ எந்த அடிப்படையில் வாங்குவாய்? கொடுத்ததை வாங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து பாருங்கள், அத்தலாக் மர்ரதான் இம்சாக்கும் பில் மாரூஃப் அவ் தஸ்ரீஹும் பி இஹ்சான். விவாகரத்து என்பது 2 தடவை தான். விவாகரத்து என்பது 2 தடவை. ஒரு தடவைக்கு ஆரம்பம் இருக்கிறது, முடிவும் இருக்கிறது. ஒரு தடவை விவாகரத்து என்பது அவன் ஒரு முறை விவாகரத்து சொல்லிவிட்டால் அவள் 3 மாதங்கள் காத்திருப்பு காலம், இத்தா காலம் என்று இருக்கிறது. 3 மாதங்கள் அவள் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிற காலத்தில் இவனது மனைவியாக அவன் என்ன செய்ய முடியாது? அவளோடு உறவு வைத்துக் கொள்ள முடியாது. மாறாக அவளுக்கான உணவு, அவளுக்கான உடை, அவளுக்கான இருப்பிடம் அத்தனையும் வழங்க வேண்டும். ஆனால் உறவுதான் கூடாது. இந்த காத்திருப்பு காலத்தில், 3 மாதம் காத்திருப்பு காலத்தில் ஏன் இதையெல்லாம் வழங்க சொல்கிறான்? இவனோ அல்லது அவளோ மனம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, மனம் திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவனுக்கு கட்டுப்படாத காரணத்தினால்தான் இவன் அவளை வார் செய்திருக்கிறான். ஐயையோ, நம்முடைய கணவன் நாம் எதிர்பார்க்கவே இல்லை, நம்மை வார் செய்து விட்டான், நாளை இது உறுதியாகிவிட்டால், 3 மாதம் கடந்ததற்கு பிறகு உறுதியாகிவிடும். உறுதியாகிவிட்டால் அவன் வேறொருத்தியை திருமணம் முடித்து வாழ ஆரம்பித்து விடுவான், நம்மை அம்மோ என்று விட்டுடுவான், நமக்கு இன்னொரு வாழ்க்கை அது கிடைக்குமா கிடைக்காதா என்கிற சந்தேகம் ஏற்படும். அந்த நேரத்தில் அவள் யோசிப்பாள், எத்தனை நாள் தாய் வீட்டில் இருப்பது, எத்தனை நாள் தந்தை தாய் நம்மை பாதுகாப்பார்கள், நம்ம உடன் பிறந்தவர்கள் நம்மை கட்டி காப்பார்கள். எனவே நாம் அந்த கணவனையே நாம் என்ன செய்யலாம்? திரும்ப ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற மனம் திருந்துவதற்கான காத்திருப்பு காலம். அந்த காத்திருப்பு காலம் 3 மாதங்கள். அந்த காத்திருப்பு காலத்தில் அவள் மனம் திருந்தினால், நம்ம அப்படிலாம் நான் செய்ய மாட்டாங்க என்று சொன்னால் அவளை அழைத்து கொண்டு வாழ்க்கையை தொடரலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ இந்த 3 மாதமும் முடிந்து விட்டால் அவளை அழைத்து கொண்டு வாழ்க்கையை தொடர முடியாது. திரும்ப திருமணம் முடிக்க வேண்டும், அவளுக்கான மகளை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆக 1 முடிந்து விட்டது. 2வது, திரும்பவும் அவர்கள் வாழ்க்கையை மகரை கொடுத்து ஆரம்பித்து தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற போது இதே மாதிரி ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், அவனுக்கு அவள் கட்டுப்படாமலாக இருந்தால் அவன் என்ன செய்யலாம்? அவளை விவாகரத்து செய்யலாம். அப்போது இன்னொரு 3 மாதம் காத்திருப்பு காலம். அந்த காத்திருப்பு காலத்திலும் அவன்தான் அவளுக்கு உணவு, உடைவி, உறைவிடம் அத்தனையும் தர வேண்டும். அதில் அவள் மனம் திருந்தினால் திரும்ப அவளை அழைத்துக் கொள்ளலாம். மனம் திருந்தவில்லை, 3 மாதங்கள் முடிந்து விட்டது, பிறகு ஐயையோ முடிந்து விட்டது, நம்மை நம் கணவன் கைவிட்டு விட்டான், இன்னும் நமக்கு வேறு வாழ்க்கை இல்லை என்று அப்போது திருந்துகிறாள் என்றால் திரும்ப அவர்கள் திருமணம் முடித்து வாழ்க்கையை தொடர வேண்டும். இந்த கணவனுக்கும் இந்த மனைவிக்கும் இருந்த 2 வாய்ப்புகள் முடிந்து போய்விட்டன. 2 தலாக்கு முடிந்து விட்டன. அதைத்தான் அத்தலாக் மர்ரத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அத்தலாக் என்பது, விவாகரத்து என்பது 2 தடவைகள். ஒரு தடவைக்கு ஆரம்பம் உண்டு, முடிவும் உண்டு. இன்னொரு தடவைக்கு ஆரம்பம் உண்டு, முடிவும் உண்டு. ஒரே இடத்தில், ஒரே நேரத்தில், ஒரே இடத்தில் தலாக் 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 தலாக்
என்பது அது இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை அல்ல. அது நாம சொல்லிக் கொள்ளக்கூடியது. அதனால் தான் மோடி மஸ்தான் இந்த ஒரே நேரத்தில் முத்தலாக்குக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தான். இஸ்லாத்தில் இல்லாத நாம் நடைமுறைப்படுத்துகிற போது அது என்ன சட்டம் கொண்டு வந்தால் நமக்கு என்ன இருக்கிறது? ஆனால் இஸ்லாம் அதை சொல்லவில்லை. ஒரு நேரத்தில் ஒரு தலாக்கு தான். 1000 முறை தலாக் என்றாலும் அது ஒரு தடவை தான் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆக இப்படிப்பட்ட நேரத்தில் வலா யஹில்லு லக்கும் அன் தாஹுது மிம்மா ஆதைதுமுஹுன்ன ஷைஆ, ஒன்று 2 முடிந்து விட்டது, 2 முடிந்து விட்டது, 2 முடிந்ததற்கு பிறகு அல்லது 2 இரண்டாவது தலாக்கு விடப்பட்டு காத்திருப்பு காலத்தில் இருக்கிற போது அவர்கள் இவரோடு இணைந்து உண்டால் அல்லது இவன் அவளை இணைத்துக் கொண்டால் அடுத்து வாழ்க்கையை தொடரலாம். தொடரும் போது இன்னும் ஒரே ஒரு தலாக் இருக்கிறது. என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த தலாக் என்பது இவர்களுக்குள் இணக்கம் தொடர்ந்து அப்படியே காலம் முழுக்க போய்விட்டால் பஞ்சாயத்தே இல்லை. திரும்பவும் பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறது. திரும்பவும் இவன் அவளை விவாகம் செய்கிறான் என்று சொன்னால் இதுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரேடியாக அவளை தலாக்கு விடுவது. இந்த தலாக்குக்கு பிறகு இனி அவளை இவன் அவளையோ இணைக்க முடியாது, அவள் இவனோடு சேர முடியாது. அது விவாகரத்து, அதாவது காத்திருப்பு காலம் முடிவதற்குள்ளும் சரி முடிந்ததற்கு பிறகும் சரி சேரவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக இதற்கு பிறகு சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேற தனி ரூட் இருக்கிறது. அது இதுக்கு முன்னால் நம்ம ஊர்ல என்ன செய்வாங்க, சாவர கிழவனை கல்யாணம் பண்ணி வச்சு அவளை தலா கூட சொல்லி அவளை இங்க ஒண்ணு என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது அல்ல, அது தனி விஷயம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அழகிய முறையில் ஒரேடியாக அவளை விவாகரத்து செய்துவிட வேண்டும். இப்படி எல்லாம் செய்கிற போது முதல் தலாக்கோ 2ஆம் தலாக்கோ அப்படி செய்கிற போது முதல்ல கல்யாணம் முடிச்சுமா இல்லையா, கல்யாணம் முடிக்கும் போது மகர் கொடுத்தியா இல்லையா, அந்த மகரை வாங்கக்கூடாது. 2வது முறை நீ என்ன செய்வ, அந்த இத்தா காலம் முடிந்ததற்கு பிறகு அடுத்து ஒரு திருமணம் முடிப்பாய். அந்த திருமணம் அவளையே தான் அவளுக்கு மகரை கொடுத்துதான் முடிக்க வேண்டும். அந்த மகரையும் வாங்கக்கூடாது. 3வதாக, அதாவது நீ அவளை விட்டுவிட்டால் 3வது என்ன, ஏற்கனவே முதல்ல கொடுத்த மகரு 2வது கொடுத்த மகரு இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தொகை, அவளை உனக்கு எனக்கு எந்த பேச்சும் இல்லை, கொடுத்ததுக்குள்ளதா என்று கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இல்லா யகாஃபா அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ், இருவரும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை அல்லாஹ்வுடைய சட்டங்களை நாம் நிலைநிறுத்த முடியாது என்று பயந்தாலே தவிர என்று சொல்லிவிட்டு ஃபஇன் கைஃப்தும் அல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா ஃபீமா இஃப்ததத் பிஹி தில்க ஹுதூதுல்லாஹ், 2 பேரில் ஒருவர் இந்த வரம்பை மீறுவார் என்று அஞ்சினால், அவள் நினைக்கின்றாள் நம் கணவன் அல்லாஹ்வுடைய வரம்பை மீறக்கூடியவனாக இருக்கிறான், இறை சட்டத்திற்கு கட்டுப்படாதவனாக இருக்கிறான் என்று அவள் பயந்தால் இப்ப என்ன செய்வது, அவளிடமிருந்து தன்னை விலக்கிக் கொள்வதற்கு, அந்த ஒப்பந்தத்திலிருந்து தன்னை உருவிக் கொள்வதற்கு, தன்னை கலட்டிக் கொள்வதற்கு அல்லாஹ் சொல்றான், இல்லா யுகீமா ஹுதூதல்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டத்தை அவர்கள் நிறைவேற்ற முடியாது என்று பயந்தால் அல்லாஹ் சொல்கிறான் ஃபீமா இஃப்ததத் பிஹி, அந்த பெண் இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் குலா என்று சொல்கிறார்கள். அவள் என்ன வாங்கினாளோ முதல் திருமணத்தின் போது, முதல் தலாக்குக்கு முன்னர் அவன் கொடுத்த மகர், 2வது திருமணம் 2வது தலாக்குக்கு முன்னர் அவன் கொடுத்த மகர், இதெல்லாம் அவளுடைய கையிலே இருக்கிறது. இப்போது 2 தலாக்குக்கு பிறகு இருவரும் கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். இப்போது அவளுக்கு தெரிகிறது இவன் நமக்கு சரிப்பட்டு வராது, இறை வரம்பை மீறுகிறான் என்று நினைக்கிற போது அவள் 2 கட்டங்களாக வாங்கி அந்த மகரை அவனிடமே திருப்பி கொடுத்து விட்டு நான் இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான். அதைத்தான் குலா என்று இஸ்லாம் சொல்கிறது. இறை தூதர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இறை தூதர்களிடத்தில் சாபித் பின் கைஸுடைய மனைவி வருகின்றாள். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவர் சாபித் இருக்கிறாரே, அப்துல்லா பின் அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், அன்ன இம்ராத் சாபித் பின் கைஸ் ஆத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் சாபித் பின் கைஸ் மா ஆதிப அலை ஃபி குலுகின் வலா தீனின். ரசூலுல்லாஹ் சாபித்தினுடைய மனைவி புகார் அளிக்கின்றாள். என்ன அளிக்கின்றாள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவர் சாபித் இருக்கார, அவருடைய குணத்தால் கெட்டவர் என்று நான் சொல்லவில்லை, மார்க்க விவகாரங்களிலும் அவரை நான் எந்த குறையும் சொல்ல போவதில்லை. அப்புறம் என்ன, 2ம் சரியா இருக்குது, அப்புறம் என்ன விவகாரம் என்று கேட்கிற போது
அந்த பெண் சொல்கிறார், வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், நான் இஸ்லாமில் இருந்து கொண்டு முஸ்லிமாக இருந்து கொண்டு குஃபரை வெறுக்கிறேன் என்று அவள் சொன்னாள். இஸ்லாமாக இருந்து கொண்டு முஸ்லிமாக இருந்து கொண்டு குஃபரை வெறுக்கிறேன். குஃபர் என்று சொன்னால் அல்லாஹ்வே இல்லை என்று சொல்வது என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது. அந்த பொருளும் உண்டு. கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள குஃபர் என்பது, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய குஃபர் என்பது நாம் பல உரைகளிலே சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பெருநாள் உரை நிகழ்த்திவிட்டு பெண்கள் பகுதிக்கு போகின்றார்கள். பெண்கள் பகுதியில் போய் நிற்கிறாங்க, ஒரு உரை நிகழ்த்துறாங்க. பெண்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக, இத்தக்குன்னார் வலோபிஷிக்கு தம்ரா, நீங்க நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். பெண்களே, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அது ஒரு துண்டு பேரித்தம்பளத்தையாவது அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தானமாக கொடுத்து நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். ஏன்? உங்களில் அதிகமானோரை நரகத்தில் நான் பார்த்தேன். நபி அவர்கள் மேராஜுக்கு போனாங்களே இல்லையா, அப்போ அல்லாஹ் நரகத்தையும் சொர்க்கத்தையும் காட்டுகிறான். நரகத்தில் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டப்பட்டவர்கள் யார்? பெண்கள் தான் நரகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். இப்படி சொன்ன உடனே பெண்ணினத்துக்கே பெரிய ஆவேசமும் ஆக்ரோஷமும் மிகப்பெரிய அளவுக்கு பதவதைப்பு ஏற்பட்டு விட்டது. அப்போ என்ன காரணம் என்று கேட்கிற போது அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்ஃபுர்னல் ஆஷீர் துக்ஸிருல் லான் தக்ஃபுர்னல் ஆஷீர் என்று சொன்னார்கள். நீங்க அதிகமாக சாபம் எடுக்கின்றீர்கள். பெண்களை பார்த்து சொன்னார்கள். என்ன படித்தவளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குடும்பத்தவளா இருந்தாலும் சரி, வாயிலிருந்து வர்றது என்ன? சாபம் அதிகமாக பெண்களிடத்திலே வரும். நாசமா போறவன், தொலைஞ்சு போறவன், பேதியில போறவன் என்ற இந்த வார்த்தை தவிர்க்க முடியாதது. இது ஆண்களிடத்தில் வருவதில்லை. ஆண்களிடத்தில் வரவே இல்லை என்று சொல்ல முடியாது, வருவதே இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் என்ன, சதவிகிதம் மிக குறைவு. பெண்களிடத்தில் தான் இது அதிகமாக இருக்கிறது. நான் சொல்லல, இது எப்ப பார்த்தாலும் பொம்பளையை பத்தி அவர் பேசுறான்னு நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துக்ஃபினல் லான் தக்ஃபுனல் ஆஷீர். அடுத்து சொன்னார்கள், கணவனுக்கு மாறு செய்கின்றீர்கள். கணவனுக்கு மாறு செய்கின்றீர்கள். கணவனுக்கு மாறு செய்வதற்கு நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? தக்ஃபுர், யக்ஃபுர், கஃபர், காஃபிர், குஃபர் என்கிற இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தினார்கள். காஃபரே, கஃபர, காஃபிர் என்கிற இந்த காஃபு ஃபேரே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வார்த்தையை தான் நபி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். தக்ஃபுர்னல் ஆஷீர், நீங்கள் கணவனுக்கு மாறு செய்கின்றீர்கள். அப்போ கணவனுக்கு குஃபுர் செய்கின்றீர்கள், கணவனுக்கு கட்டுப்பட மறுக்கின்றீர்கள் என்பதை குஃபுர் என்கிற வார்த்தையால் நபி அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். கணவனுக்கு கட்டுப்படுவது, கட்டுப்படாமல் இருப்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ்வை மறுப்பதற்கு சமமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இதை நீங்கள் செய்கின்றீர்கள், இந்த ரெண்டின் காரணத்தினால்தான் அதிகமாக நீங்க நரகத்துக்கு போறீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த வார்த்தை தான் சாபித்துடைய மனைவி நபியிடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு குஃபரை நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவனுக்கு நான் கட்டுப்படாமல் இருந்துருவனோ? கணவனுக்கு கட்டுப்படாமல் இருந்தால் குஃபருக்கு சமமானது, இறை மறுப்புக்கு சமமானது, அதை நான் செய்திருவனோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்ன. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு பொருள் அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து விட்டார்கள். ஓஹோ, நம்ம அவரோட நீ வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, அதை தான் சுத்தி வச்சு சொல்றியா? அப்படி சொல்லி நபி அவர்கள் புரிந்து விட்டு கேட்கிறார்கள், அல் துரத்தீன் அலை ஹதீகத்தஹு, அவரு உன்னை கல்யாணம் பண்ணும்போது உனக்கு ஒரு தோட்டம் கொடுத்தாரு. என்ன தோட்டம்? பேரீத்தும் தோட்டம் மகராக கொடுத்தார். அதை நீ திருப்பி கொடுத்துருக்கியா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். அதை வச்சுக்கிட்டு நான் அவரோட வாழ விரும்பலன்னு சொல்ல முடியாத, நீ அதை திருப்பி கொடுத்துருவியான்னு கேட்டார்கள். அந்த பெண் சொன்னாள், காலத்தை நாம் நான் கொடுத்துருவேன் என்று சொன்னார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாபித்தை அழைத்து, இக்பில் ஹதீகா, ஏ சாபித், நீ வீட்டுக்காரி கொடுத்த அந்த தோட்டத்தை நீ வாங்கிக்க, வ தல்லிகஹா தத்லீகா, அவளை ஒரேடியாக நீ தலாக்கு விட்டு விடு என்று சொன்னார்கள். ஒரேடியாக தலாக்கு விட்டு விடு. நம்ம உனக்கும் அவளுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இன்னமே முதல்ல கணவன் தலாக் கொடுக்கிற போது இணைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக நாம் முன்னர் சொன்னோமே. இரண்டாவது முறையும் வாழ்க்கையை தொடர்ந்து தலாக் கொடுக்கிற போது இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறேன்னு சொன்னோமே. அந்த வாய்ப்பு மனைவி தான் வாங்கிய மகரை திருப்பி கொடுத்து விட்டால் இங்கு சேர்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. 1 மாத காலம் இத்தா மட்டும் அவள் காத்திருப்பு காலம் இருக்க வேண்டும். அவள் வேறொருவரை தீர்மானித்து திருமணம் முடிக்கலாம், இவன் வேறொருத்தியை முடிவு செய்து இவன் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்கிற இந்த சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் சொல்கிறான். அவள் இந்த தலாக்கில் தனக்கு இந்த விவாகரத்தில் இந்த விவாகத்தில்
இந்த திருமணத்தில் கணவனோடு வாழ்வதற்கு விருப்பமில்லை என்று சொன்னால் அவள் எந்த சட்ட வல்லுநர்களாலும் தரவில்லை என்கிற போது பெண்களுக்கான உரிமை இஸ்லாமில் மறுக்கப்படுகிறது என்று கொக்கரிக்கின்றவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வாகரதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ வத்தகூ வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய சட்டம் ஆளப்படுகிற போது மனித சமூகம் நிம்மதி பெருமூச்சு விடும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. ரீல் மூலமாக ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு ரியலாக பார்க்கிற போது அது எல்லாமே ரீலாக தெரிகிறது. இது எவர் வந்தாலும் இதுதான் நடக்கும். அது ரீலாக இருந்தாலும் சரி, ரியலாக இருந்தாலும் சரி, இந்த நாட்டினுடைய சட்டம் என்பது அப்படித்தான் இருக்கிறது. ஏன் சட்டத்தை உருவாக்கியவர்கள் யாரும் பரிசுத்தவான்கள் இல்லை. எல்லாமே குற்ற பின்னணி கொண்டவர்கள், எல்லாமே என்ன அயோக்கியர்கள். அவர்கள் நாளை நமக்கு இந்த சட்டத்தால் ஏதும் வந்துவிடக்கூடாது, இந்த சட்டமே நமக்கு எதிர்வினையாகிவிடக்கூடாது என்கிற கோணத்தில் தான் சட்டத்தை உருவாக்குவார்கள். அதனால் தான் சந்தி சிரிக்கிறது. இந்த இந்திய நாட்டினுடைய சட்டம் சந்தி சிரிக்கிறது. ரியலாக வந்த நடிகர் இன்றைக்கு சிஎம் ஆனதற்கு பிறகு எத்தனை கொலைகள், எத்தனை கொலைகள், எத்தனை பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பெரிய பெண்கள் மூதாட்டிகள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை கொலைகள் சர்வசாதாரணமாக நடக்கிறது. வந்தால் ஆட்சி அது ஒன்றும் நடக்காது, எதுவுமே நடக்காது. கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்போம். இருந்தால் தானே கொடுப்பீங்க கடுமையான தண்டனையை? கடுமையான தண்டனை எங்கேருந்து கொடுப்பீங்க? சட்டத்திலே கடுமையான தண்டனை கிடையாது. கீழ்கோட்டில் அவனுக்கு மரண தண்டனை என்று சொன்னால் அடுத்த கோர்ட்டுகள் இருக்கிறது, மேல் கோர்ட்டு இருக்கிறது, அதற்கு மேல்முறையீடு இருக்கிறது, அதற்கு மேல்முறையீடு இருக்கிறது. கடைசியில் 20 வருஷத்துக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டுருவாங்க. ஆயுள் தண்டனை பெரிய தண்டனையாது. வெளியில இருந்தா மணி அடிச்சா சாப்பாடு கிடைக்காது, உள்ள இருந்தா மணி அடிச்சா சாப்பாடு. எல்லா வாய்ப்பு வசதியும் உள்ள கிடைக்கும். அப்போ குற்றம் செய்யக்கூடியவன் ஒரு காலத்திலும் திருந்தவே மாட்டான். அவனுக்கு தெரியும் நாம செய்கிற இந்த குற்றத்திற்கு நமக்கு கிடைக்க போகிற தண்டனை மாமியார் விட்டு சாப்பாடு, மணி அடிச்சா சாப்பாடு என்று அவனுக்கு தெரியும். ஆதலால் துணிந்து குற்றம் இழைப்பார்கள். இந்த நிலை உலகத்தில் எல்லா நாட்டிலும் இருக்கிறது. எந்த சட்டமும் இது மாதிரியான குற்றங்களை தடுக்கவே முடியாது என்பதற்கு நிதர்சனமாக அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இதெல்லாம் மனித சமூகத்தில் இந்த குற்றங்கள் அத்தனையுமே என்ன ஆராய் பெருக்கெடுத்து ஓடிய காலத்தில் தான் இஸ்லாம் மார்க்கம் தோன்றியது. இறை தூதரவர்கள் இஸ்லாமை அறிமுகப்படுத்தினார்கள். இறை சட்டத்தை இஸ்லாமிய மக்களுக்கு என்ன செய்தார்கள்? நடைமுறைப்படுத்தினார்கள். அந்த சட்டம் நடைமுறையில் இருந்த காலத்தில் இந்த குற்ற செயல்களை எண்ணிக்கூட பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் கப்பாப் பின் அரத் என்கிற சஹாபி நபியிடத்தில் வந்து கேட்கின்றார். ஷகோனா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ முத்தவஸ்ஸிதுன் புர்தத்துல் லஹு ஃபீ ظில்லில் கஅபா. அல்லாஹ்வுடைய தூதர் தனக்குரிய ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு காபாவுடைய நிழலில் தலை சாய்ந்து அவர்கள் படுத்திருந்தார்கள். காபாவுடைய நிழல் அதுல ஒரு ஓரமா நினைச்சாங்க, ஒரு துணியை வச்சு படுத்து கிடக்காங்க. அப்போது நாங்க நபி இடத்துல வந்து நாங்க சொல்கிறோம், அலா தஸ்தன்சுர்லனா அலா ததுலனா, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்காக அல்லாஹ்ட்ட நீங்க உதவி கேளுங்க, எங்களுக்காக அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவர் ஏதோ பதட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிடுகின்றார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கது கான மன் கபலக்கும் யூஹது ரஜுலு ஃபயுவர் லஹு ஃபில் அர்த் ஃபயுஜஅலு ஃபீஹா ஃபயுஜாபில் மின்ஷார் வயூது அலா ராசி ஃபயுஜஅல் நிஸ்ஃபைன் வயும்ஷத் பி அம்ஷாத்தில் ஹதீத்
மாதூன லஹ்மிஹி வ அல்மிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள். கப்பார் ஏன் இதை சொன்னார், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கள் ஏன் சொன்னார்? அந்த அளவுக்கு நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டார்கள். அவர்கள் இரும்பு சீப்புகளால் சதை வேறு எலும்பு வேறாக கீறி கிழிக்கப்பட்டார்கள். ரம்பத்தால் இரண்டாக தலையின் உச்சியில் வைத்து உயிரோடு அறுத்து கொலை செய்யப்பட்டார்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், முஸ்லிம் என்று தன்னை பிரகடனப்படுத்திய காரணத்தினால் அன்றைக்கு சஹாபாக்கள் இந்த அளவுக்கு நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டார்களா என்றால் இல்லை. இதற்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் இப்படிப்பட்ட நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டார்கள். அந்த நெருக்கடி உங்களுக்கு ஒன்றும் வரல, அந்த நெருக்கடி ஒன்றும் உங்களுக்கு வரல. மிஞ்சி போனா கல்ல விட்டுருப்பான், அல்ல உங்களை ஏசிருப்பான், ஊர்வலக்கு செய்திருப்பான், அல்ல உங்களோட சண்டைக்கு வந்திருப்பான். இதுதான் நடந்திருக்கும். உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் இது மாதிரியான நெருக்கடிகளை சந்தித்தார்கள், இது மாதிரியான நெருக்கடிகளை சந்தித்தார்கள் என்று சொல்லிவிட்டு ஃபமாய சுத்துஹு ذلك عن دينه, இப்படிப்பட்ட நெருக்கடிகள் அவர்களுக்கு ஏற்பட்ட போதும் கூட அவர்கள் இஸ்லாமியை விட்டு தடம் புரளவில்லை, இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டு செல்லவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வல்லாஹி லா யுதிம்மன்ன ஹாதல் அம்ரு அலா ஹத்தா யஸீர ராகிபு மின் ஸனஆ இலா ஹதரமௌத் லா யகாஃபு இல்லல்லாஹ் வذிப அலா கனமிஹி வலாக்கின்னக்கும் தஸ்தஅஜிலூன். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு பயணி தன்னந்தனியாக அவர் சனஆ என்கிற நாட்டிலிருந்து ஹதரமௌத் என்கிற ஊருக்கு தனியாக புறப்பட்டு போவார். யாருக்கும் பயப்பட மாட்டார். எப்போ சொல்கிறார்கள்? எங்கு போனாலும் அழிப்பறி, எங்கு போனாலும் கொள்ளை, எங்கு போனாலும் அதாவது திருட்டு, கொலை, உயிருக்கும் உடமைக்கும் எந்த உத்தரவாதம் இல்லாத அந்த காலத்தில் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலம் வரும், சட்டம் ஆளும், சட்டம் ஆளும். சட்டம் ஆளும் போது தனி ஒரு மனிதன் தன்னந்தனியாக அவன் பயணித்து ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு, ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு அவன் செல்ல முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். லா யகாஃபூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எதற்கும் அவன் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த காலம் வரும் என்று சொன்னார்கள். அந்த காலம் நபி அவர்கள் மதீனாவில் கோலோச்சிய போது அந்த காலம் வந்தது. திருட்டுக்கு கைவட்டு, கொலைக்கு கொலை, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், விபச்சாரம், அதாவது திருமணம் முடித்தவனாக இருந்தால் கல்லறிந்து கொல்லுதல், இது மாதிரியான குற்றவியல் சட்டங்கள் வந்ததற்கு பிறகு எந்த குற்றங்களும் சமூகத்தில் நடக்கவே இல்லை. அந்த சட்டம் இன்றைக்கு மனிதனை ஆளுகிறதோ அன்றைக்கு தான் குற்றங்கள் இல்லாத ஒரு சமூகத்தை கட்டமைக்க முடியும். அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும், நம்முடைய கருத்துரை இருக்க வேண்டும், கருத்து பரிமாற்றம் இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.